ஹை ஸ்பீடில் பண்ணும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். நீங்கள் லோ ஸ்பீடில் இதே பண்ணிங்கன்னா இது ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்டிக் பண்ண ஒரு டெம்பரரி பேஸ் மாதிரி வைக்கணும். இந்த மீடியம் லெவல் பேஸ் வைக்கிறோன்னா இது வந்துட்டு ஒரு நார்மல் போல் இல்லைனா கப்பு அது மாதிரி வரும். ஸோ பேஸ் வந்துட்டு டிஃபைன்ஸ் த என்டையர் ப்ராடக்ட். நம்ம எல்லாமே இந்த டூல் யூசேஜ், அதுக்கப்புறம் இப்போ புல் பண்ணோம்ல மேலே புல் பண்ணோம்ல, அது எல்லாமே நம்ம ரைட் சைடில் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா என்ன ஆகும், நம்ம கை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் அப்படியே இது இழுத்துட்டு போயிடும். நிறைய ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், நிறைய ADHD சில்ட்ரன், அவங்களுக்கு தான் வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் brings it down. That's why they say pottery is very therapeutic. ஒரு மினி ப்ராடக்ட் பண்ணோம்ல, இதோட ப்ரைஸிங்கிறது எப்படி மேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம்? 200 to 500 depending on the glazes you are using. இப்போ இதே நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம், ஒரு பீஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு 50 பீஸு, மினிமம் 20 பீஸு. டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். போட்ரியை வந்து எப்படி பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பூஜிதா மேம் சொல்லி தந்தாங்க. பட் வந்து போட்ரி அப்படிங்கிறப்போ வந்து ஒரு மினியாக ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த எக்யூப்மெண்ட்ஸோட பேரெல்லாம் என்ன மேம்? ஸோ இது வந்துட்டு வுடன் நைஃப். ஓகே. அண்ட் இது வந்துட்டு மெட்டல் கிட்னி டூல். ஓகே. அண்ட் இது வந்துட்டு ஆக்ஸோ பிளேடை வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ நான் ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நாங்கள் வழக்கமாக என்ன ஒர்க் ஷாப்பில் பண்ணுவோமோ, ஒரு அந்த 2 hours ஒர்க் ஷாப் இருக்கும்ல, ஸோ அதில் என்ன நாங்கள் பண்ணுவோமோ அது வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ளே பால் கொடுத்துருவோம். இந்த சென்டர் தெரியுதா உங்களுக்கு? மேபி ஐ வைத்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம சென்டர். ஓகே, ஸோ இந்த சென்டருக்கு நடுவில் we need to slam this. ஓகே, இதை அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஹை ஸ்பீடில் பண்ணணும். ஹை ஸ்பீடில் பண்ணும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஓகே, நீங்கள் லோ ஸ்பீடில் இதே பண்ணிங்கன்னா இது ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கீழே ஸ்டிக் பண்ண ஒரு டெம்பரரி பேஸ் மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்துட்டு ஐம் யூஸிங் மை ஹேண்ட்ஸ். ப்ரெஸ் டவுன் தண்ணி விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த பொசிஷனில். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கோனிங் பண்ண போகிறோம். கோனிங் வந்துட்டு 2 கையையும் கம்ப்ரெஸ் பண்ணி அது ஒரு கோன் ஸ்ட்ரக்சருக்கு எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் இந்த ஏர் பபிள்ஸ், க்ளே பால்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே கிளியர் அவுட் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வெளியில் வந்துடும். மேம் ஆக்சுவலாக இப்போது இதுக்காக ஒரு க்ளே யூஸ் பண்ணுறீங்கல்ல, எங்கேருந்து வாங்குறீங்க? இது வந்துட்டு இங்கே கொட்டிவாக்கம்ல என்னோட ஸ்டூடியோ இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிறோம். அவங்க செல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து வாங்குகிறேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம்ல, இதுக்கு நம்ம இவ்வளோ அளவு சாண்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்கா இல்லை? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் தரது 500 grams ஆஃப் க்ளே. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, இதுதான் 500 grams. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு 500 gramsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 750, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 kg. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ப்ராக்ரெஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 750 gramsலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு சின்ன போல் பண்ணுறது தான் வந்துட்டு சேலஞ்சிங் பார்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப். ஸோ ஃபர்ஸ்ட் we open it and then sidewaysல இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ பேஸ் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம சின்னதோ பெருசோ வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு லைக் இப்போ நீங்கள் ப்ளேட் பண்ணுறீங்கன்னா இன்னும் இழுக்கணும் இது வெளியில்.
இப்போ வந்துட்டு நம்ம இந்த மீடியம் லெவல் பேஸ் வைக்கிறோன்னா இது வந்துட்டு ஒரு நார்மல் போல் இல்லைனா கப்பு அது மாதிரி வரும். ஓகே, ஸோ பேஸ் வந்துட்டு டிஃபைன்ஸ் த என்டையர் ப்ராடக்ட். இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு இப்படி இழுத்து முன்னாடி வச்சிடணும். ஸோ இப்போ தான் வந்துட்டு ரெடியூஸ் ஸ்லோ பண்ணணும். இது வரைக்கும் நம்ம எல்லாமே ஹை ஸ்பீடில் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இது பேர், இந்த டெக்னிக் பேர் வந்துட்டு புல்லிங். ஓகே, புல்லிங் வந்துட்டு நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்துட்டு புல்லிங். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய க்ளே வந்துட்டு கீழே ஸ்டக்காக இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து மேலே நம்ம ஏற்றி விடணும். இது வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணணும், டிபெண்டிங் ஆன் த திக்னஸ். எவ்வளோ திக்னஸ் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம தின்னாக்கிட்டே வரணும். இதோ இங்கே வந்து நிறைய க்ளே ஸ்டக்காக இருக்குல்ல, இதெல்லாமே ஏற்றி ஏற்றி. மேம் இப்போ பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன ப்ராடக்ட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க? இப்போ சிம்பிள் போல் தான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நான் சொல்லித்தரது. எப்படி வந்துட்டு பிகாஸ் அதில் வந்துட்டு நிறைய இது பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு சிலிண்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சிலிண்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம ஒரு வேரியேஷன் மாதிரி காட்டலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இந்த மாதிரி இந்த மாதிரி பல்லாக இருக்குல்ல, சும்மா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, என்ன பேட்டர்ன் வேணாலும் போடுங்க. ஏதோ எந்த டிசைன் என்ன டிசைன் வேணும், எவ்வளோ ஆழமாக போடணுன்னாலும் போடுங்க. அப்படியா? ஸோ நம்ம ஏதாச்சும் ஆழமாக போடுறோம்னா இங்கே வந்து இந்த ஷேப்பில் வேறு அது பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஓகே, அதை திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் சாட்டிஸ்ஃபைடா? இன்னும் அடிக்கணுமா? அதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இல்லை, பரவாயில்ல. ஸோ இது வந்துட்டு நம்ம இங்கே ஒரு இது க்ரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், திருப்பியும் ஒரு சர்க்குலர் ஃபார்முக்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதில் வந்து அவ்வளோ திக்காக வந்து இது பண்ணாலுமே அந்த ஃபார்மில் வந்துடும். பட் வந்து நம்ம வெளியே அவுட்டரில் பார்க்குறப்போ வந்து இந்த இடத்துல ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேரியேஷன் தெரியுமா? இங்கே லைட்டாக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு சர்க்குலர் போல் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அந்த டெக்ஸ்டர் நீங்கள் போட்டிங்களா, அதை டச் பண்ண போகிறதில்ல, அது அப்படியே இருக்குது, வெளியில் எதுவுமே டச் பண்ண போகிறதில்ல. இப்படி வச்சுட்டு இங்கே வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு இந்த வுடன் நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத க்ளே. பட் இப்போ இந்த தேவையில்லாத க்ளேன்னு சொல்கிறீங்களா, இதை வந்து நம்ம வேற ஒரு ப்ராடக்ட் பண்ணுறப்போ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? அது திருப்பி நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நவ் கம்ஸ் த மேஜிக். தீஸ் ஆர் த ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியுதா? ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினில் பண்ணுறப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இப்போ ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துருப்போம்ல, ஸோ இவ்வளோ டைம் தான் தேவைப்படுது. அண்ட் இது வந்து கொஞ்சம் இன்னும் டைம் தேவைப்படும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்போதான் வந்துட்டு ஒரு நியூ பார்ன் பேபி மாதிரி அப்படியே பார்ப்பாங்க. அது ஓ என்னது இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது ஆக்சுவலாக வந்து ஸ்கில்ஸ் மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணீங்க, ஸோ அதனால வந்து 15 மினிட்ஸில். ஆமாம், ஓகே. இது வந்துட்டு குவார்க் S+ன்னு சொல்லிட்டு ஒரு மெஷினு. இது வந்துட்டு இதுலேயே வந்துட்டு இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அது வந்துட்டு பேட்டரியில் ரன் ஆகுற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு கேபிள் கனெக்ஷனோட இருக்குது. ஸோ இது வந்துட்டு இட் காஸ்ட் அரவுண்ட் 50,000.
அந்த வீல் வந்துட்டு அங்கே சின்ன வீல் இருக்குல்ல, தட் காஸ்ட் அரௌண்ட் 20,000. ஸோ ஆக்சுவலாக அந்த 2 வீல்ஸுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? ஸோ இது வந்துட்டு டேபிள் டாப், அது வந்துட்டு உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு மிஷின். ஸோ அதில் வந்துட்டு கீழே உட்காந்து இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்சஸ் தான். அதில் வந்துட்டு என்ன பியூட்டினா, எல்லாத்துக்குமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அதில் என்ன பியூட்டினா, அது இது லைக் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பிகினர் லெவலாக இருக்கீங்க, கை வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இல்லவே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த வீலில் வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி உங்கள் கையை தைஸ் மேலே வச்சு பேலன்ஸ் பண்ணி குனிஞ்சு பண்ணலாம். பட் ஆனால் இந்த வீலில் வந்துட்டு இது யூ கேன் டேக் இட் வெர் எவர் யூ வாண்ட். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் பேக் இட் ஒரு சூட் கேஸ்லனா ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸில் இதை தூக்கி போட்டு அப்படி கிளம்பிடலாம். ஆனால் அந்த வீல் வந்துட்டு தூக்க முடியாது, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதில் வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் இந்த வீல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு யூ கேன் பேலன்ஸ் இட். இட்ஸ் நாட் ஃபார் த பிகினர்ஸ், இட்ஸ் ஃபார் மோர் லைக் போர்ட்டபிலிட்டி அண்ட் ரிமோட் பிளேசஸ்க்கு எடுத்து போகிறதுக்கு நல்ல வீல் இது. ஸோ வந்து பிகினர்ஸுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து அந்த வீலில் தான் கற்றுக் கொடுப்பீங்களா? இல்லை, லைக் தே டேக் டர்ன்ஸ். அவங்களுக்கு இல்லை எனக்கு உட்காந்து பஸ்ஸில் ஆல் பீப்புள்னா தி கான் சிட் டவுனில் அண்ட் டூ பாட்ரி. அவங்களுக்கு இந்த அக்சசிபிலிட்டி, மற்றவங்களுக்கு அந்த அக்சசிபிலிட்டி டிபெண்டிங் ஆன் லைக் சம் பீப்புள் கான் கிளைம்ப் அப் அண்ட் கம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயே நாங்கள் வந்துட்டு கற்றுத்தர மாதிரி கூட ஃபெசிலிட்டி வி கிவ். ஸோ அந்த தட் லிபர்ட்டிக்காக தான் இந்த வீல் வாங்கினது. ஸோ மேம் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்க, இதுக்கு பிறகு வந்து இதோட ப்ராசஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்க் பண்ணி ஃபயர் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த கலர் க்ளாஸி கலர் முடியுதுல, ஸோ அது மாதிரி முடிகிறது தான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த பாட்ரி. அதுக்கப்புறம் பேக் பண்ணி நாங்கள் வந்துட்டு அனுப்பிடுவோம். ஸோ வந்து இதை நீங்கள் இப்போ எடுக்க முடியாது இல்லையா? இது வந்து எடுக்க முடியும், ஆனால் பிளேட்டோட எடுக்கணும். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூ கேன் அகெயின் புட் another bat and use the wheel again. So that is one good part of it. ஸ்டூடியோ இல்லை ஒர்க் ஷாப் போகிறீங்கன்னா let the person, the potter inform that நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டாமினன்ட் இல்லைனா ரைட் ஹேண்ட் டாமினன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வீல் கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் பட்டன் on the wheel. If you click it, it will turn the other way around. ஸோ அது எதுக்காக மேம்? இப்போது ஒரு பேலன்ஸுக்காகவா இல்லை? ஸோ நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறது நம்ம ரைட் ஹேண்ட் டாமினண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லாமே இந்த டூல் யூசேஜ், அதுக்கப்புறம் இப்போ புல் பண்ணோம்ல மேலே இழுத்து புல் பண்ணோம்ல, அது எல்லாமே நம்ம ரைட் சைடில் பண்ணுவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இப்போ இப்படி சுற்றுதுன்னா நம்ம இது மாதிரி பண்ண முடியாது. இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம கை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் அப்படியே இப்படி இழுத்துட்டு போயிடும். பிகாஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இஸ் நாட் டாமினேட்டட். இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் டாமினேட்டட் இப்படி சுற்றுதுன்னா அவங்க இந்த சைட் பண்ணால் கூட கரெக்டாக வந்துட்டு இப்படி சுற்றும் அவங்களுக்கு. ஸோ தட் இஸ் த ஃபன் ஆஃப் பாட்ரி வீல். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் உண்மையாக மேம் நான் சும்மா தான் உட்காந்தேன், பட் அது பார்க்குறவே ஒரு மாதிரி லைக் தெரப்பியாக நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு மாதிரி ப்ளசண்டான ஒரு ஃபீல். Okay, thank you so much. But the more you try it, the more peace it brings into your life, and also it keeps you grounded and helps you concentrate on things better. இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சுனாலும் ஒரு நிறுத்தி நிதானமாக ஒரு டெசிஷன் மேக்கிங்கோ ஏதோ இட் ஹெல்ப்ஸ். ஓகே, பிகாஸ் நம்ம இப்போ பாட்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சைட் ஆஃப் த பாட் வந்துட்டு எனக்கு திக்காக தோணுச்சு, இன்னொரு சைடு தின்னாக தோணுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு அது ஃபீல் பண்ணி குவிக்காக ஆக்ட் பண்ணுறதுனால ஆல் ஆர் கான்சன்ட்ரேஷன் கோஸ் ஆன் தட் ஒன் திங் வேர் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன். ஸோ அது வந்துட்டு நம்ம இது ஒரு ஸ்கில்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஆன் அ டே-டு-டே ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. In terms of like taking decisions, concentrating on couple of things, it helps you battle depression
ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் கீப் தெம் பிகாஸ் நிறைய ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், நிறைய ஏடிஹெச்டி சில்ட்ரன் அவங்களுக்கு தான் வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இட் கைண்ட் ஆஃப் brings it down. So that is one of those good parts. That's why they say pottery is very therapeutic. Okay. It does help people to like bring their emotions and feelings a little to a position where they can look and feel, uh, even if it is not tangible. So yeah. ஓகே. அது சூப்பரா இருந்துச்சு மேம் ஆக்சுவலாக இந்த செக்ஷனே. இப்போ இந்த ஒரு மினி ப்ராடக்ட் பண்ணோம்ல, இதோட ப்ரைஸிங்கிறது எப்படி மேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதுக்கு வந்துட்டு ஒரு 200 to 500 depending on the glazes you're using. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கேரக்டர் இருக்கிற கிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, இல்லை அதில் வந்துட்டு நிறைய லைக் nuances நான் இதில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இது ஹேண்ட்மேட் போட்டிருந்தீங்களா, ஸோ தட் வாஸ் ஆல்சோ யுவர் டைம். ஸோ இது வந்துட்டு இப்போ இதே நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம், ஒரு பீஸ் யாரும் வாங்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் யார்கிட்டயா செல் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பீசஸ், மேபி மேக்ஸிமம் மினிமம் 20 பீசஸ். ஸோ அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி பீசஸ் வந்துட்டு நீங்கள் பல்கில் சென்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லெஸ் ஆகி நீங்கள் அனுப்பலாம். ஓகே. இப்போ 1 பீஸை செல் பண்ணிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி சார்ஜ் அரௌண்ட் 400 to 500 ஃபார் திஸ். சூப்பராக இப்போ வந்து இந்த செஷனே சூப்பர் ஃபன்னாக போச்சு. அதை தாண்டி ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலே. ஸோ வந்து ரொம்ப நன்றி மேம். லைக் வந்து இந்த போட்ரியோட எப்படி பண்ணுறதுல இருந்து அண்ட் என்ன மாதிரி லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ.